1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை இருக்குதில்ல. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறு தேவர்களை நீ வழிபட வேண்டாம், எந்த சொரூபத்தையும் வழிபட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே விதவுட் சீசிங். ஒரு உண்மை கிறிஸ்தவன் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. காதுள்ள எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு உண்மை கிறிஸ்தவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இதுவரை ஜெபிக்காமல் இருந்தாலும் இனியாவது குறைந்தது ஒரு மணி நேரமாவது நீங்கள் தனி ஜெபம் செய்கிற நபராய் மாற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஒரு ஆவிக்குரியவன் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அடையாளம் உண்டு. அவன் குறைந்தது 1 மணி நேரமாவது தனியாக ஆண்டவரோடு ஜெபத்தில் உட்கார்ந்துருப்பான். அவனால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அவனால் ஜெபிக்காம, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு பலருக்கு ஒரு மாதிரி சுள்ளுன்னு குத்தும். ஒரு உண்மையான விசுவாசியால் 1 மணி நேரமாவது தனியாக ஜெபிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது உங்களை நிறைய பேருக்கு குத்தும். ஏன்னா நீங்கள் தனி ஜெபம் பண்ணுறது இல்லை. இன்றைய செய்திக்கு பிறகாவது நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற நபர்களாக மாற வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு வந்திருந்த போது அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். இரவெல்லாம் ஜெபிப்பார், இரவெல்லாம் ஜெபிப்பார். மோசே ஒரு ஜெப மனிதனாய் வாழ்ந்தான். சாமுவேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். எலியா ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறவனாய் இருந்தார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், திருச்சபை வரலாற்றிலே திருச்சபை தலைவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். விஞ்ஞானிகள், நீங்கள் நினைக்கிறீங்களே விஞ்ஞானிகள், இப்போ கூட கடந்த வாரத்தில் விண்வெளி வீரர்கள் திரும்பி வந்தார்கள் என்று பெரிய உற்சாகம் அல்ல கொண்டாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் வில்பர் என்ற ஒரு விஞ்ஞானி அங்கே நிலவில் இந்த விண்வெளியில் இருந்தவர் அங்கிருந்து சாட்சி சொல்றார், இயேசு என் நம்பிக்கை, அவரெல்லாம் பார்த்து கொள்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் நன்மைக்காகத்தான் எல்லாம் செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். முதலாக 1969 நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு போனார். பைபிளை எடுத்துக்கிட்டு போய் அதை திறந்து சங்கீதம் 19 படித்தார். சங்கீதம் 19 படிச்சுட்டு சத்தமாக சங்கீத புஸ்தகத்தை வேதாகமத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம்ஸ்ட்ராங் திரும்பி வந்த பிறகு அவர் முழுநேர பாஸ்டராக மாறிட்டார். He became a preacher. ஒரு பிரசங்கியாராக மாறிட்டார். அவர் சாகும்போது he died as a preacher. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சர் ஐசக் நியூட்டன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிற வழக்கம் கொண்டிருந்தார். மார்ட்டின் லூத்தர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிற பழக்கம் கொண்டிருந்தார். உலகத்திலே தேவ ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜெபிப்பீர்கள். எனவே இன்றைக்கு ஜெபத்தை பற்றி உங்கள் மத்தியிலே பேசுவதிலே சந்தோஷப்படுகிறேன், பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். சரி, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிற காரியம் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்தினால் வருகிற நன்மைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். காரணம், உங்களை ஜெப மனிதர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to motivate you in order to make you as a man of prayer, as a woman of prayer. ஒரு ஜெப மனிதராய் நீங்கள் மாறுவதற்காக உங்களை மோட்டிவேட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது நன்மை அவருடைய அரண்மனையிலே
அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நீங்கள் போய் நிற்கிறீர்கள். எப்பெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, whenever you pray, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? அவருடைய அரண்மனையிலே அவருடைய சிங்காசனத்துக்கு எதிரிலே போகிறீர்கள். எபிரியர் நிருபம் 4:16 அப்படி சொல்லுகிறது. கிருபாசனம் என்றால் கிருபையின் சிங்காசனம். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசன தண்டைக்கு நீங்கள் போகிறீர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் எங்கு போகிறார் தெரியுங்களா? ஆண்டவருடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு எதிர்க்கே போகிறார். அந்த கிருபையின் சிங்காசனத்தை பற்றி பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 25 21 22 வசனங்களிலே அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே? கிருபாசன தண்டையிலே நான் உங்களை சந்திப்பேன். சொல்லுங்க, எப்படினாலும் வாடான்ட்டார். எப்படி? யூ கேன் மீட் மீ அட் எனி டைம். ராத்திரி 12 மணிக்கா கூப்பிடு, ஐ வில் பி அவைலபிள். காலையிலே 3 மணிக்கா கூப்பிடுப்பா, எப்படினாலும் கூப்பிடு. எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரு. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஜெபம் பண்ணுவது ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவது ஒரு பெரிய பாக்கியம். உங்களை யாராவது ஜெபிக்க மறுத்தீங்கன்னா அந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்க. இன்னிலிருந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எல்லாரும் ஜெப மனிதர்களாய் மாற வேண்டும். I want to motivate you in order to make you as a man of prayer. Okay, ஜெபத்தினால் வருகிற பெனிஃபிட்ஸ். அடுத்த பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 32:26 யாக்கோப்பு என்னும் ஒரு ஆள் இருந்தான். அந்த யாக்கோப்பு என்ற ஆளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிரச்சனை, ஏசாவுக்கும் பிரச்சனை. அவன் இவனை கொலை பண்ணிடுவன்னு சொல்லிட்டான். அதுக்கு பாய்ந்துன்னு ஓடி வந்தவன் தான் இவன். அதுக்கு பாய்ந்துக்கிட்டு ஓடி வந்தவன் தான். இப்போ திரும்ப ஊருக்கு வரா, அண்ணன் வேற சந்திக்க வரான்னு செய்தி வந்துடுச்சு. ஐயோ, என்னடா பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே, நம்மளை கொன்னுடுவேன்னு சொன்னா இப்போ எதிர்க்க வரானா கொள்ளதான் போறானா தெரியல. இவனுக்கு பயம் வந்துடுச்சு. அந்த ஆத்தங்கரையில் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். என்ன தெரியுமா ஜெபிக்கிறான்? என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் சொல்றாரு. 2 பேரும் ராத்திரி பூரா மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. யார் யாரு? தேவனும் யாக்கோபும். இரவு முழுவதும் சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பில் கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நான் கிளம்புறேன்றார். இவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். There is an immense blessing in prayer. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனமா கேட்டுங்க. All those who pray will receive God's immense blessings. What is immense blessing? விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத அளவு கடந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இனி கூட நீங்க உங்க ஜெபத்தில் சொல்லுங்க, பயப்படாம, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். 1 நாளாகமம் 4:10 அவன் ஜெபிக்கிறான். எவ்வளோ நுணுக்கமா ஜெபிக்கிறான் பாருங்களேன். ஹவு சின்சியர்லி, ப்ராம்ப்ட்லி. சின்சியர் ஜெபம் வேற, ப்ராம்ப்டா ஜெபம் பண்றது வேற. He was not only praying sincerely, but also he is praying promptly. அவன் சின்சியரா மாத்திரம் ஜெபிக்கல, எப்படியும் கூட ஜெபிக்கிறான், ப்ராம்ப்டாவும் ஜெபிக்கிறான். என்ன சொல்றா? என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதிச்சுட்டா என்ன நடக்கும்? இடம் பத்தாது. எனவே என்ன பண்ணுங்க, என் எல்லையே பெரிதாக்கும். அப்புறம் உமது கரம், ஏன் இது யாரா எடுத்துட்டு போயிடக்கூடாது. நல்லா கவனிங்களேன். ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். God will bless those who pray. ஞாபகம் வச்சுங்க, God will bless those who pray. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ
அவங்கள தேவன் என்ன பண்ணுவார்? இன்னும் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிச்சுட்டு சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமத்திலே மனிதனை படைத்த பொழுது முதலாக மனிதனை பார்த்து செய்த வேலை என்ன தெரியுங்களா? ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சாத்தானுக்கு இது பிடிக்கல. மனிதனை ஆசீர்வதிப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. அது எப்படியாவது கெடுக்க பார்ப்பான். உடனே நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சு அவங்களை கெடுக்க பார்த்தான். ஆண்டவர் விடமாட்டேன் நிட்டார். வந்தார். அதாமே என்னடா மாட்டிக்கிட்டியா? உன்னை காப்பாற்றி விடுறேன். இந்த மனுக்குலம் பாவத்தினால அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுச்சு. ஆண்டவர் விடல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். எழுந்து போன இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் வாங்கி கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து சாத்தானை ஒத்தைக்கு ஒத்த பார்த்தார். ரட்சிக்கப்பட்டவன் ஞானத்தான் எடுத்தவன் சாத்தானை எப்படி பாப்பா? ஒத்தைக்கு ஒத்த பார்ப்பான். துணையெல்லாம் தேவையே கிடையாது அவனுக்கு. He doesn't need any kind of recommendation from any person because அவன் தேவனுடைய பிள்ளை. அவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். வாடா பார்த்துக்கலான்னு போய் நிற்பான். எப்படி சொல்லுவான்? விசிட்டிங் கார்டு எடுத்து சாத்தான்ட்ட கொடுத்து, இதான் என் அட்ரஸ், வந்து பாரு, பேசணும்னா எது வந்தாலும் வா, என்கிட்ட நேரம் பார்த்துக்கலாம் வா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? பயப்படுறீங்க. சும்மா சிலுவையை போட்டுக்கிறீங்க. படுக்கையில் சுற்றி சில ஆள் சிலுவையை போட்டு படுத்துக்கும். பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்துக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கு இல்லை, மந்திர புஸ்தகம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனா நீ ஜெபிக்கிற மனிதனாய் இருப்பாயானால் சாத்தான் உன்னை கண்டு பயப்படுவான். ஏன் தெரியுமா? என்ன கேட்க போறான்னு தெரியலையே, எனக்கு விரோதமாக ஏதாவது கேட்டுருவானா, என் மேல கை வச்சிருவானா, என் வேலையில கை வச்சிருவானா அப்படின்னு ஜெபிக்கிற மனிதனை கண்டா யாருக்கு பயம்? சாசுக்கு பயம். விஷயத்துக்கு வர விரும்புகிறேன். ஜெபிக்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். சொல்றேன் கேட்டுங்க. சின்சியர் prayers will never go waste. எழுதி வச்சுங்க. என்ன? சின்சியர் prayer will never go waste. உண்மையா ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். The prayers that are prayed in the spirit of God will never die. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் சாகாது. அதுக்கு உயிர் இருந்துகிட்டே இருக்கும். அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். The prayers that are prayed in the Holy Spirit will never die. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் சாகாது. Sincere prayers will never go waste. உண்மையான ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. ஜெபிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களை immense blessings, என்ன சொல்லுங்க, அளவு கடந்த ஆசீர்வாதங்களை தருவார். சொல்லி முடியாத ஜெபிச்சு பாருங்களேன். ஜெபிச்சதானே தெரியும். ஜெபிக்காம இருந்துட்டு எப்படி தெரியும்? இன்னிலிருந்து ஜெபிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல நேரம் கொடுங்க ஜெபிப்பதற்கு. ஜெபத்தினால் வருகிற நன்மைகள், தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரேயர் பார்த்துட்டு வரோம். அடுத்தபடியா பார்க்கலாம். மத்தேயு 17:21 சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவன் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்தான். அந்நேரம் பார்த்து ஆண்டவர் மலை மேலே ஜெபத்துக்கு போயிட்டார். சீக்கிரம் மட்டும் இருந்தாங்க. இவன் நினைச்சா இந்த சீக்கிரத்தில் கொடுத்து பார்ப்போம் இவங்க ஏதாவது செய்வாங்களான்னு. இந்த சீக்கிரனால ஓட்ட முடியல. பிறகு இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, அந்த பிசாசு எங்களால் ஓட்ட முடியல ஏன்னு கேட்குறாங்க. அப்போதான் பதில் சொல்கிறாரு, சில பிசாசு ஜெபிச்சாதான் ஓடும், ஜெபிக்கிறவங்க தான் பிசாசு ஓட்ட முடியும். ஞாபகம் வச்சிங்க. எப்படி? ஜெபிக்கிறவங்க யாரை ஓட்டுவாங்க? பிசாசு ஓட்டுவாங்க. ஜெபிக்கிறவங்களை கண்டா பிசாசு ஓடுவான்.
தூரத்திலே ஓடுவான். பிசாசு உங்க எல்லையில வரக்கூடாதுன்னா இன்னிலிருந்து ஒரு மணி நேரத்தை இப்பயே மைண்டுக்குள்ள ஒதுக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிசாசு உங்க எல்லையில வரமாட்டான். ஒத்தை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஒத்தை பார்க்கலாம். நான் நினைப்பேன் சில ஆள் பிசாசு ஓட்ட 92 பேரை கூட்டிட்டு போவான். எனக்கா என்னடா இந்த பேய ஓட்ட 92 பேரை கூட்டிட்டு போறான். அல்லேலூயா. எத்தனை தடவை? 42 தடவை போய் ஜெபிச்சுட்டு வரான். ஒரே தடவை போகணும் இல்லை. ஜெபிக்கிற நபர்களுக்கு பிசாசு தானா ஓடும். நான் சொல்லி இருக்கிறேன். கடலூருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் எனக்கு அப்போ 21 வயசு, ஊழியத்துக்கு வந்த புதுசு. ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். ராத்திரி ஆனால் தடி எடுத்து எல்லாரையும் அடித்து வெளியே துரத்திட்டு இது மட்டும் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குது. நாங்களாம் வெளியே படுத்து கிடக்கிறோம். எத்தனை வருஷமாக அப்படி 8 வருஷமாக அப்படி நடக்குது. சரி, இதுவரையிலும் எங்கேயும் ஜெபிக்கலையா? எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டாங்க, பேய் ஓட மாட்டேன்னு. நான் நினச்சிக்கிட்டேன் அந்த அம்மாவுக்கும் அந்த வீட்டுக்கும் சொத்து தகராறு எதுவும் இருக்கும் போலது, அதனால தான் அப்படி பண்ணுது. நான் நினச்சிக்கிட்டேன் ரொம்ப பலசாலியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு, சரி நான் வரேங்க, சாயங்காலம் வரேங்க, டைமை சொல்லிட்டேன். வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு 4 பேர் அந்த அம்மாவை கைத்தாங்கள தூக்கிட்டு வந்தாங்க. நான் நினச்சேன் ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்குன்னு நினச்சேன். எலும்பும் தோலுமாக இருக்குது. நான் கேட்டேன், இது எலும்பும் தோலுமாக இருக்கு, இதுவா தடி எடுத்து உங்களை அடிக்குதுன்னு கேட்டேன். அது ஏன் பார்த்துட்டு கேட்குறீங்க? பேய் வந்துச்சுன்னா ஒருத்தரும் நிற்க முடியாது, 10 பேரால் கூட சமாளிக்க முடியாது. அப்படி ஆக்ரோஷம் பண்ணும். சரி விடியா, சரி வான்னு சொல்லி தலையில் கை வச்சு இயேசு நாமத்தில் போன்னு சொன்னேன். போகிறேன்னு சொல்லி தலை விரித்து ஆடி சுருட்டி கீழே வந்து போகிறேன்னு அடிச்சு. நான் பிசாசு ஓடன உடனே ஸ்தோத்திர ஜபம் பண்ணுவேன். வாங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். இந்த பேய் ஓடுனதுக்காக ஸ்தோத்திரம்னா இது மறுபடியும் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நான் அவ்வளோ லேசாக போயிடுவேனான்னது. அடக்கடவுள், இது என்னடா பெரிய பிரச்சனை. பிசாசை ஓட்டும் போது மட்டும் பயப்படக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு அன்னைக்கு அது ரெண்டும் வருது. இப்போ என்ன வருது? பயமும் அவிசுவாசம் வருது. ஆனால் உறுதி மனசுக்குள்ள. அது எப்படி அப்படி சொல்லலாம்? மறுபடியும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் தலையில் கை வச்சு பொல்லாத பிசாசு இயேசு நாமத்தில் போனேன். மறுபடியும் தலையை சுருட்டி முடியெல்லாம் சுருட்டி ஆடி கீழே விழுந்து போறேன்னு சொல்லி விழுந்துடுச்சு. இப்போ எனக்கு அடுத்த பிரச்சனை, திரும்பவும் ஸ்தோத்திர ஜெபம் பண்ண போய் மறுபடியும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நான் போகமாட்டேன்னு சொன்னிச்சுன்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடுப்பேன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சுங்க. கவலைப்படாதீங்க, நான் கிளம்புறேங்கன்னு நான் கிளம்புறான். 2 தப்படி அப்படி போகிறேன். அந்த பிசாசு சொல்லுது, என் பேரை சொல்லுது, பாஸ்டர் எபினேசர் தோத்துட்டார்னு சொல்லுது. என்ன செய்யலாம் இப்போ சொல்லுங்க? நான் ஜெபிக்கிற ஆள், ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு தைரியம். அது எப்படி சொல்லலாம்? ஆண்டவரே அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கக்கூடாது, அது போய்த்தான் ஆகணும், நான் விடமாட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது போயிட்டதுக்காக ஸ்தோத்திரம்னு நடந்துக்கிட்டே போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ராத்திரி தான் பாஸ்டர் நிம்மதியாக தூங்கணும், எல்லோரும் வீட்டுக்குள்ளே படுத்து அதுவே கூப்பிட்டுச்சு, வாங்க உள்ளேன்னு நாங்கள் படுத்து தூங்கணும். நான் கேட்டேன், அது அப்படி சொன்னிச்சேங்க. அப்படி தான் சொன்னிச்சு. நான் பாஸ்டர் எபினேசர் தோத்துட்டாருன்னு சொன்னிச்சு. சொல்லி அடுத்த நிமிஷமே இல்லை, நான் போய்த்தான் ஆகணும், நான் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு விழுந்து பிறண்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஜெபிக்கிற மனிதர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். எந்த பிசாசும் உன்கிட்ட வாலாட்ட முடியாது. ஜெபம் பண்ணால் தைரியம் வரும். இன்னைக்கு எழுந்து ஒழுங்காக ஜெபத்தை பண்ணிடு. ஒழுங்காக என்னத்தை பண்ணிடு? ஜெபத்தை பண்ணிடு. பிரைஸ் தி லார்ட். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி உண்டு. பேதுருக்கு இவங்க ஜெபம் பண்ணா அங்க யார் போறா? தூதர்கள் போறாங்க. when you pray angels of God
will minister to you. தேவ தூதர்கள் உனக்கு வந்து ஊழியம் பார்ப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு பதில் கொடுக்க யாரு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாரு? தூதர்களை தேவன் அனுப்பி வைப்பாரு. தானியேல் 9:21 தானியேல் ஜெபம் பண்றான். தானியேல் ஜெபம் பண்ணும்போது யார் வராங்க? காபிரியேல் தூதன். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவிக்கு யார் வரா? தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது காபிரியேல் தூதன் வருகிறான். லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் 22ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களிலே அவர் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது? தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தூதர்கள் வந்து உதவி செய்வார்கள். Whenever a person begins to pray, the angel of the Lord will come to help him. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க? இருந்து ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்கள வேலை பார்ப்பாங்க. சபையார் பேதுருக்கு ஜெபிச்சாங்களா? தேவதூதன் ஜெபிக்கிற இடத்துல வந்து சரிப்பா உங்க ஜெபத்தை கேட்டேன், நான் போயிட்டு பேதுரு விடுதலை பண்ணுன்னு சொல்லிட்டான் போனா, இவங்க பாட்டு ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. தூதன் போய் அங்க போய் என்ன பண்ணிட்டான்? பேதுரு அவுத்து வெளியே கொண்டாந்து விட்டுட்டான். பேதுரு வந்து இங்க வாசல்ல நின்னுட்டான். பாத்தீங்களா எத்தனை ஆச்சரியமான காரியம். யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பதற்கு தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்புவார். Ministering angels will come to serve you whenever you pray to God. எனவே இவ்வளோ பெரிய ரகசியத்தை கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? காசா பணமா? ஜெபம் பண்ணியா? சொல்லு, வாயத்திறன் சொல்லு. காசா பணமா? ஜெபத்தை பண்ணு. ஏமா ஜெபம் பண்ணுறதுக்கு 10,000 செலவு பண்ணுமா? சொல்லுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு 50,000 செலவு பண்ணுமா? சொல்லுமா, சொல்லு. ஜெபம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா? கிடையாது. அப்பா கிட்ட எப்போனாலும் பேசலாம். இன்னைக்கு கூட 6 முடிச்சுட்டு போய் ஒரு நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கே ஆரம்பிச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. ஆரம்பிச்சிருவோமா? நம்ம சபையில ஜெபிக்காத ஒரு ஆள் இருக்க கூடாது. நீங்க கையை தட்டி பாடுறப்ப உங்க தூதன் சேர்ந்து என்ன பண்றான்? பாடுறான். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கா லவலவான்னு வருத்தம். என்னடா என் ஆள் இப்படி பண்றானே, என்னடா இவன் எப்படிடா எழுப்புறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவான். பிரைசலான். ஜெபம் பண்ணும்போது தூதர்கள் உங்களுக்கு உதவிக்கு வராங்க. ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி மேலந்து இறங்கிச்சான். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி ஜெபம் பண்ண அக்கினி இறங்கும். பரிசுத்த ஆவியின் அக்கினி, எழுப்புதலின் அக்கினி. சொல்லுங்க. உலகத்திலுள்ள எல்லா செயல்களும் நெருப்புல தான் இயங்குது. கவனமா கேட்டுங்க. இந்த லைட் எரியுதுன்னா அது நெருப்புல தான் இயங்குது. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜெனரேட்டர் ஓடுதுன்னா அது நெருப்புல தான் ஓடுது. பிளேன் ஓடுதுன்னா நெருப்புல தான் ஓடுது. ராக்கெட் பறக்குதுன்னா அது நெருப்புல தான் பறக்குது. ட்ரெயின் ஓடுதா? தேஜஸ் ட்ரெயினா, வந்தே பாரதா, ராக் போட்டா, எந்த ரயிலா இருந்தாலும் அது எதுல தான் ஓடுது? நெருப்புல தான் ஓடுது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அக்கினி அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் அக்கினி மிகவும் அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா ஓடணுமா, பறக்கணுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அக்கினி. எப்ப வராது? நீ ஜெபம் பண்ணும் போது என்ன வரும்? அக்கினி இறங்கும். எலியா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன வந்தது? அக்கினி இறங்கியது. ஜெபிக்கும் போது என்ன இறங்கும்? அக்கினி இறங்கும். அக்கினி இறங்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பரிந்து பேசுகிற ஜெபம் பண்றார், இன்டர்செசர் வேலை பண்றார். ரோமர் 8:26 ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு ஜெபிக்கிறாரு. அப்புறம் யாரு ஜெபிக்கிறார்? ரோமர் 8:26 ஆவியானவர் ஜெபிக்கிறாரு. இப்போ நீங்களும் ஜெபிக்கிறீங்க. நீங்க என்னவா மாறுறீங்க தெரியுங்களா? இயேசுவோடு பிரேயர் பார்ட்னரா மாறிடுறீங்க. எவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு என்னவாக மாறுகிறார்கள்? பிரேயர் பார்ட்னர். அந்த வார்த்தையை சொல்லுங்க.
பிரேயர் பார்ட்னர். யாரோட சேர்ந்து? இயேசு ஜெபிக்கிறார், ஆவியானவர் ஜெபிக்கிறார், உங்கள் போதகர் ஜெபிக்கிறார், பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் ஜெபிக்கும் போது நீங்களும் யாரா மாறிடுறீங்க? அவங்களோடு சேர்ந்து யாரா மாறுறீங்க? பிரேயர் பார்ட்னர். ஹல்லேலூயா. ஒரு ஊழியருக்கா ஜெபிக்கிறீங்க, உங்களை அறியாமலே அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க. டாக்டர் பில்லி கிரஹாமுக்கா ஜெபிக்கிறீங்க, உங்களை அறியாம அந்த ஊழியத்தில் சேர்ந்துக்கிறீங்க. சகோதரன் தினகரனுக்கா ஜெபிக்கிறீங்க, அவர் ஊழியத்தில் சேர்ந்துக்கிறீங்க. இந்த சபைக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, எனக்காக நிறைய பேர் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்க. எங்களோட நீங்களும் யாரா மாறுறீங்க? சொல்ல மாட்டீங்க. பிரேயர் பார்ட்னர். சபையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட யாரா மாறுறாங்க? ஜெப பங்காளர்கள், பிரேயர் பார்ட்னர். எத்தனை பேருக்கு ஆசை சொல்லுங்க, இன்னிலிருந்து நானும் யாரா மாறுவேன்? இயேசுவோடு பிரேயர் பார்ட்னரா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நம்ம எல்லாம் இயேசுக்கு யாரா மாறிட்டோம்? பிரேயர் பார்ட்னர்ஸ் மாறிட்டோம். சரி, முக்கியமான விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு பவல்னா தெரியலையா? கிச்சனில் வச்சிருப்பீங்களே அந்த பெரிய பவல் எடுத்துக்கிட்டு வா, அந்த அண்டாவை எடுத்துகிட்டு வான்றீங்களே, அந்த மாதிரி பரலோகத்தில் நீங்களும் நானும் செய்கிற ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாராம்? சேர்த்து வச்சிருக்கிறாராம். எந்த விதத்திலாவது அதை பயன்படுத்துவார். நித்தியமான மூலதனம், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்க, நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க, வீட்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு இது ஒன்றும் உங்களோட வரப்போறதில்ல. ஆனால் ஜெபத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது எவர்லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஜெபங்கள் எல்லாம் நித்திய மூலதனம். சொல்லுங்க, ஜெபங்கள் எல்லாம் நித்திய மூலதனம். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கலாம், உங்களுக்கு வருங்காலத்துக்காக சொத்து சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் டெம்பரரி, அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஜெபம் என்பது என்ன? அது நித்திய மூலதனம், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இன்னிலிருந்து ஜெபத்தை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, சுருக்கமா முடிவுரையில ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். ஹவு டு ப்ரே. யாத்திராகமம் 34:28 மோசே இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினான். மத்தேயு 4:2 இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். எஸ்ரா 8:21 அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று எஸ்ரா சொல்றாரு. நல்லா கவனிங்க. 365 நாளும் 3 வேளை நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காத. வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்க பழகு. ஆதி திருச்சபையில 2-3 வழக்கம் வச்சிருந்தாங்க. திருச்சபை ஃபாதர்ஸ், சர்ச்சி ஃபாதர்ஸ் தங்கள் எழுத்துக்களில் எழுதுகிறார்கள், ஆதி திருச்சபையிலே ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெகுலராக உபவாசிக்கிற பழக்கம் இருந்தது. ஆதி திருச்சபையிலே ஒவ்வொரு வெள்ளியும் சனியும் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதி திருச்சபையிலே வாரத்தில் 2 நாள் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. இதை கேட்க எல்லாருக்கும் சொல்றேன், 365 நாளோ 3 வேளையும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்காத. வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணு? உபவாசித்து ஜெபம் பண்ணு. நேரம் இல்லை, வேலை இருக்குது, அது இதுன்னு சொல்லாத. உபவாசித்து ஜெபம் பண்ணி பழகு. அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் உண்டு. உபவாசித்து ஜெபம் பண்ணுவதற்கு என்ன உண்டு? ரொம்ப எஃபெக்ட் உண்டு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஹஸ் காட் மச் எஃபெக்ட். என்னுடைய ஆரம்பகால ஊழியங்கள் இப்போ என்னால் முடியலன்னாலும் கடந்த ஆண்டு 40 நாள் உபவாச ஜெபம் இருந்தேன். அது வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் தெரியாமல் அமைதியாக நடக்கும். 40 நாள் உபவாசம் என் வாழ்க்கையிலே பல தடவை செய்திருக்கிறேன்.
ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். எப்பொழுதெல்லாம் 40 நாள் உபவாசம் செய்கிறேனோ அப்போதெல்லாம் ஒரு நிரந்தர ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். எப்பொழுதெல்லாம் 40 நாள் உபவாசம் செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை விட்டு எடுபடாத நிரந்தர ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், 40 நாள் இங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வாரத்தில் ஒரு முழு நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது ஒரு 4 மணி நேரமாவது உபவாசம் இருந்து பைபிள் நீங்களுமா ஜெபிச்சு பாருங்கள். முடிந்தவர்கள் ஒரு முழு நாள் இருந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பலனுள்ளவர்கள் 3 நாட்கள் உபவாசம் இருந்து பாருங்கள். உபவாச ஜெபம் முக்கியமான ஜெபம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இரவு நேரங்களிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அனுதினமும் ஜெபித்தார்கள். they prayed daily, தினந்தோறும் ஜெபித்தார்கள். 1 சாமுவேல் 1:10 அன்னாள் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் அழுது ஜெபம் பண்ணுங்கள். போதும், இதோடு போதும். எத்தனையோ சொல்லிட்டேன் குறிப்பு. இதுவரை சொன்ன குறிப்புக்காக கீழ்ப்படுவீங்களா? எப்படிலாம் ஜெபிக்கணும்? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் விழித்து ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் அழுது ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. பண்ணலாமா? பண்ணுவீங்களா? எல்லாரும் ஜெப வீரர்களா மாறலாமா?